அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள 7 சக்கரங்கள், அதாவது நம்முடைய சகசிராரத்தில் உச்சந்தலையிலிருந்து நம்முடைய மூலாதாரம், மலதுவாரம், பிறப்புறுப்புக்கு இடையிலே இருக்கக்கூடிய மூலாதாரம் வரைக்கும் சக்கரங்களை நாம் 7 சக்கரங்களாக இருக்குது. இதனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூலாதாரம், அதற்கு மேலே சுவாதிஷ்டானம், அதற்கு மேலே மணிப்பூரகம், அதற்கு மேலே அநாதகம், விஷுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் என்று 7 சக்கரங்கள் இருக்குது. அதனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிறப்புறுப்புக்கும் நம்முடைய மலத்வாரம் இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா இதன் நடுவிலே இருக்கக்கூடியதான் இந்த மூலாதார சக்கரம். மூலாதாரம் அதாவது மூலமான ஆதாரம் இந்த சக்கரம் தான். இந்த சக்கரம் ஒருவருக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இவர் மிகவும் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருப்பார். சோம்பேறித்தனமான, அதிகமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதிகமாக உடல் சோர்வு, உடலிலே ஒரு சக்தியற்ற ஒரு சோம்பல் நிலை, தேவையில்லாமல் உணவுகளை, கட்டுப்பாடு இல்லாமல் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் படைத்தவராக இருப்பார். அதிகமான உணவு சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். சாப்பிடுவதிலும் தூங்குவதிலுமே அதிக அக்கறை கொண்டு இதிலேயே தன்னுடைய வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்படி இருக்கும் பொழுது என்னாகும்? அதிகமாக சாப்பிட்டு தூங்கும் பொழுது உடல் மந்தமடையும். உடலில் ஒரு சக்தி இருக்காது, உடல் மந்தமடையும், சோர்வாக இருப்பார். எப்பொழுதுமே எந்த ஒரு செயலை செய்வதிலும் இவருக்கு ஒரு ஆர்வம் வராது. அப்போ இந்த மூலாதார சக்கரம் இது ஒரு மனிதருக்கு வீக்காக இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருகின்றது. அவருக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு உற்சாகம் என்பது இருக்காது. உடல் அளவிலும் இருக்காது, மனதளவிலும் அந்த உற்சாகம் என்பது இருக்காது. தைரியம், அதிக பயந்து கொண்டே இருப்பார். தைரியம் என்பது அவருக்கு இருக்காது. ஒரு கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு வராது. அதிக பயந்த குணம் கொண்டவராக இருப்பார்கள். அப்போ இந்த மூலாதார சக்கரம் ஒருவருக்கு வீக்காக இருந்துச்சுன்னா அவருக்கு இது போன்ற குறைபாடுகள் அனைத்தும் வரும். இது போன்ற உணர்வுகள் எல்லாம் அவருக்கு இருக்கும். இந்த சக்கரம் வீக்காக இருக்கும்போது அதிகமான ஒரு தூங்குவதிலும் அதிகமான உணவின் மீதும் அதிகமான அவருக்கு பிரியம் இருக்கும். இதுதான் மூலாதார சக்கரத்தினுடைய ஒரு தன்மை. இந்த சக்கரம் வீக்காக இருக்கும்போது இது போன்ற குறைபாடுகள், உணர்வுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு தோன்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்திற்கு அடுத்து மேலே இருக்கக்கூடிய சக்கரம் சுவாதிஷ்டானம். நம்முடைய தொப்புள் பகுதிக்கு ஒரு 2 கைவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய, தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சக்கரம் ஒருவருக்கு வீக்காக இருக்கும் பொழுது அவருக்கு அதிகமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. தன்னம்பிக்கையற்ற ஒரு உணர்ச்சிகளற்ற ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருப்பார். இந்த ஒரு சுவாதிஷ்டான சக்கரம் அவருக்கு வீக்காக இருக்கும் பொழுது, சரியாக செயல்படாமல் இருக்கும் பொழுது ஒரு உணர்ச்சியற்ற ஒரு மனிதனாக இருப்பார். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாட்டி என்ன, சரியாக வாழ்க்கையிலே சரியாக அவரால் ஈடுபடவும் முடியாது. ஈடுபடாமல் ஏதோ ஒரு பொம்மை போல இருப்பார். உணர்ச்சிகளற்ற ஒரு நிலையில் பொம்மை போல் அவருக்கு தன்னம்பிக்கை இழந்து ஒரு பயந்த குணம் அதிகமாக இருக்கும் அவருக்கு. அது மட்டுமல்லாமல் அவருக்கு இந்த காம எண்ணங்கள் இது அதிகமாக அவருக்கு வரக்கூடும். அதனை காம எண்ணங்களை, காம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதிலேயே அவர் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையினை வீணாக்குவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு உணர்வுகள் அவருக்குள்ளே, அந்த காம உணர்வுகள் மேலே இடும். இது போன்ற சுவாதிஷ்டான சக்கரம் அவருக்கு பலவீனமாக இருக்கும்போது இது போன்ற உணர்வுகளை அவர் மாட்டிக்கொண்டிருப்பார்.
அப்போ அதிகமான பய உணர்வு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்காது, உணர்ச்சிகளே அற்ற ஒரு நிலையிலே இருப்பார். உணர்ச்சிகளற்ற ஒரு நிலையிலே இருந்தார்னா என்ன ஆகும்? அந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் ஒருவருடைய லைஃப் ஃபோர்ஸ். வாழ்க்கையிலே ஒருவர் இயங்குவதற்கு இந்த உணர்வுகள், இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் தேவைப்படுகின்றது. இந்த சுவாதிஷ்டான சக்கரமே ஒருவருக்கு பலவீனமாக இருக்கும்போது அது வாழ்க்கையிலே செயல்பாடற்ற ஒரு நிலைக்கு, ஒரு விருப்பமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு விருப்பமற்ற ஒரு நிலையிலே இருப்பார். இந்த சக்கரம் நன்றாக இயங்கும் பொழுது மிகவும் ஒரு ஆக்டிவான, மிகவும் புத்துணர்ச்சியான, மிகவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய, சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். இதில் இன்றைக்குடைய மூலாதாரம் மற்றும் சுவாதிஷ்டான இரு சக்கரங்களை பார்த்துருக்கோம். நாளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் மணிப்பூரகம் மற்றும் அநாதகம் இந்த சக்கரங்களை பற்றி பார்ப்போம். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அனைவருக்கும் நன்றி.